குயிக்கர் பருப்பு சாம்பார் பார்த்துடலாமா? ஒரு குக்கர் எடுத்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. 1 டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா கழுவி உள்ளே சேர்த்திக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க. கல்லெண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், ஆயில் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 4 பல் பூண்டு, நான் பெரிய பல்ல எடுத்துக்கிறதுனால 4 பல் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்து வேணுன்னா 1 போட்டுக்குங்க. 10 சின்ன வெங்காயம், 2 பழுத்த தக்காளி பழம் போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்குங்க. குக்கர் நல்லா மூடி வச்சு ஒரு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டிங்கனாவே பருப்பு நல்லா மையாட்ட நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் ஒரு அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு முருங்கைக்காய், முள்ளங்கி, நான் 2 காய் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போடுங்க. போட்டு நல்லா வணக்கிடுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. ஏன்னா சாம்பார் தூள் சீக்கிரம் தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு வணக்கி விட்டுட்டிங்களா, அதுக்கப்புறம் குக்கர் திறந்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, நல்லா வெந்து வந்திருக்குது. அதில் இருக்கிற பச்சை மிளகாய் எடுத்துடுங்க. பச்சை மிளகாய் எடுத்துட்டு அது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா எடுத்து அந்த காய்க்குள்ளே ஊற்றுனீங்கன்னா அது வெந்துட்டுருக்கும். அந்த பருப்பு தண்ணியிலே கொஞ்சம் புளி எடுத்து போட்டுருங்க, ஊறட்டும். அதுக்கப்புறம் பருப்பு நல்லா மையாக கடைங்க. கடந்ததுக்கப்புறம் நான் என் பேரனுக்கும் கொஞ்சம் எடுத்துட்டேன், அதுலேயே பருப்பு கொஞ்சம் எடுத்துட்டேன். அதை போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குக்கரில் இருக்கிறத எடுத்து அந்த வடை சட்டியில் ஊற்றிடுங்க. ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. காய் நல்லா வேக விட்டுருங்க. அவ்வளோதான் சமையல். காய் வேகிறதுக்குள்ளே புளியை கரைச்சிடலாம். காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு புளி ஊற்ற வேண்டியதுதான். காய் வெந்துருச்சு, இன்னும் புளியை ஊற்றிடலாம். புளி ஊற்றினோன்னே ஊற்றி முடிச்சோன்னே எவ்வளவு நம்மளுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போவே எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிடுங்க. இப்போது தாளிப்பு கரண்டி ஒன்று வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றி வெந்தயம், கடலப்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாம்பார் மேலே வச்சு கருவேப்பிலையை கிள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் பவுட்ரு போட்டு நல்லா போட்டு வணக்குங்க. அது ஏன் அப்படின்னா, கருவேப்பிலை பொரியும் போது அங்கே எல்லாம் எண்ணெய் ஆயிரும் அடுப்பெல்லாம், அதனால தான். அப்போ 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் சாம்பார் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.